ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிட செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் 6, 8, 12 பாதகம், மாரகம், 10ஆம் இடம் கர்மம் இந்த மாதிரி அமைப்பு சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்தாலும் சரி, அல்லது அவரே யோகாதிபதியாக இருந்து இந்த மாதிரி இடங்களில் போய் அமர்ந்திருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, அந்த குருவால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நம்ம எப்படி அடையலாம் அப்படிங்கிறத எளிமையாக சொல்கிறேன். ஒரே பரிகாரத்தை சொல்கிறேன். குருனா என்ன? குருனா தங்கம், குருனா கௌரவம், குருனா குழந்தை, குருனா நீங்கள், குருனா உங்கள் வம்சம், குருனா இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம், இது எல்லாமே குருவுக்குள் அடக்கம். இந்த குருவை நீங்கள் எப்படி உங்களுக்கு சாதகமாக கொண்டு வரலாம்? இந்த குரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறாரா? இல்லை. ஒரு ராசிக்கு யோகமாக இருந்தால் ஒரு ராசிக்கு பிரச்சனையாக இருக்கிறாரு. ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஸ்தானத்துக்கு யோகமாக இருந்தால் இன்னொரு ஸ்தானத்துக்கு பிரச்சனையாக வர்றாரு. அப்போ குரு அப்படின்னாலே வாழ்க்கையில் பிரச்சனை என்று அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்க, புரியும். குருனா என்ன? இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணுமா? இல்லை. ஒரு விஷயத்த நல்லது கொடுத்தா ஒரு விஷயத்த தொல்லை கொடுக்கும். சரி, குருனா குழந்தை. உங்கள் குழந்தை நீங்கள் பெற்றெடுத்த அனைத்து குழந்தையும் உங்களுக்கு யோகமாக எல்லாருமே உங்களுக்கு யோகமாக இருப்பாங்களா? இல்லை. யோசிச்சு பாருங்க, புரியும். ஒரு தாய் ஒரு தகப்பன் சேர்ந்து 4 பிள்ளைகளை 5 பிள்ளைகள் பெற்றெடுக்கிறாங்கன்னாச்சுன்னா அந்த 5 பிள்ளைகளையும் அந்த தாய் தகப்பன் வளர்த்து முழுசாக ஆளாக்கிடுவாங்க. ஆனால் அந்த 5 குழந்தைகளும் கடைசி காலத்தில் அந்த தாய் தகப்பனை பார்ப்பாங்களா அப்படின்னாச்சுன்னா அங்கேயே குரு மைனஸ் வைப்பார். ஏதோ 2 குழந்தை தான் உங்களை பார்க்கும், இல்லை 4 குழந்தை பார்க்கும், ஒரு குழந்தை பார்க்காது. ஏன்? குருவின் தன்மை அது. அப்போ இது எல்லாருக்கும் விடிவு என்ன? அப்போ அந்த குருவை நம்ம எப்படி நம்மளுக்கு யோகமாக செயல்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? குருவால் கிடைக்கக்கூடிய கௌரவம், குருவால் கிடைக்கக்கூடிய குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள், குருவால் கிடைக்கக்கூடிய உங்களுடைய அதிர்ஷ்டம், குரு என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம், குரு என்று சொல்லக்கூடிய ஒரு கௌரவம், இது எல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான ஒரு பரிகாரம் தான். ஆனால் செய்கிறதுக்கு உங்களுக்கு மனசே வராது. இருந்தாலும் நான் சொல்கிற கடமையை நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருனா தங்கம். ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 இருக்கிறாச்சுன்னா அந்த தங்கம் உங்கள் வீட்டிலேருந்து நிரந்தரமாக இருக்கும். அதே 6, 8 பாதகம், மாரகம், 10ஆம் இடம் கர்மம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வரும்போது நீங்கள் எத்தனை பவுன் நீங்கள் கையில் வச்சுருந்தாலும் சரி, ஒரு என்ன திசையும் நடந்துட்டு போட்டு ஒரு குரு புக்தியோ குரு அந்தரமோ உள்ளே வரும்போது அப்படியே கொண்டு பேங்க் லாக்கில் கொண்டு போய் நம்ம வைப்போம். ஏன்னா குருவோட வீடே அங்கே தான். குரு இருக்கிற இடமே பேங்க் லாக்கர் தான். அவருக்கு முதல்ல இருக்கிற இடம். அவர் தான் நம்ம வலுக்காட்டாயமாக போய் உடனே வாங்கி இழுத்து பிடிச்சி நம்ம வீட்டில் உட்கார்ந்தா தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தங்க நகையாக கொண்டு வைக்கும்போது என்ன ஆகுன்னா 2 நாள் இருப்பார். அப்புறம் இங்கே இருக்க அவர் பிடிக்காது, மூச்சு முட்ட ஆரம்பித்தோம். நான் எவ்வளோ நேரப்பா அங்கே இருப்பேன், நான் போகிறப்பா எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஓடிட்டே இருப்பார். இந்த குருவை நீங்கள் எப்படி உங்கள் வீட்டிலேயே உட்கார வைக்கலாம்? உங்கள் வீட்டில் திருமணம் முடிகிறதுக்கு முன்னால் சில பேர் பார்த்தீங்கன்னா கையில் செய்யணும், கால் செய்யணும், மோதிரம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ செஞ்சு நம்ம சிறப்பாக செஞ்சு வச்சுருப்போம். இது ஒரு வகை. சில பேர் திருமணத்துக்கு வரும்போது என்ன ஆகுன்னா, அம்மா வீட்டில் நகை போட்டிருப்பாங்க, மாமியார் கூட நகை கொடுத்த நகையெல்லாம் கொண்டு உங்கள் வீட்டில் நகை வச்சுருப்பீங்க. சில பேர் தாத்தா பாட்டி நகையை கொடுத்துருப்பாங்க, அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க, இல்லை இருப்பாங்க, அவங்க நகை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நகை அவங்க வீட்டில் இருக்கும். இப்படி எல்லா நகையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு செய்ய மனசு வராது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா சிறப்பான பரிகாரம். அவ்வளோ நகையும் ஒன்றா சேர்த்து குரு உங்கள் ஜாதகத்தில் 6, 8 பாதகம், மாரகம், 12 கர்மம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே கொண்டு போய் அதை உருக்கி, ஏன்னா குரு என்று சொல்லக்கூடிய அந்த தங்கத்தை முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற 6, 8 பாதகம், மாரகம் சம்பந்தப்பட்டு கர்மம் சம்பந்தப்பட்டு இருக்கிற இந்த அமைப்பில் இந்த குருவை கொண்டு போய் அப்படியே உருக்கி அதை அப்படியே புதுசாக நீங்கள் எடுத்து அதற்கு அப்புறம் அதில் இருந்து உங்களுக்கு தேவையான என்ன டிசைனில் வேணுமோ அதை நீங்கள் செஞ்சு நீங்கள் கழுத்தில் போட்டு பாருங்கள். குரு உங்களுக்கு யோகத்தை செய்வார். இது எப்படி சாத்தியமாகும்? என்கிட்ட 500 பவுன் இருக்கப்பா, நான் எப்படி போய் உருக்க முடியும்? உங்கள் கேள்வி எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் ஒரு 100 கிராம் நீங்கள் உருக்கும்போது அதில் ஒரு 5 கிராம் 6 கிராம் அப்படிங்கிறது செம்பு சம்பந்தம் கழிவு சேதாரம் போகும். போட்டு, ஏன்னா உங்கள் ஜாதக குரு 6, 8ஆக இருக்கிறார், பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கிறார், கர்மாதிபதி சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிறார். அப்படின்னா என்ன ஆச்சுன்னா உங்கள் குரு சுத்தம் இல்லாமல் இருக்கிறார். உங்கள் குரு எப்போ வேணாலும் தொலைஞ்சு போகிற அமைப்பில் இருக்கிறார். உங்கள் குரு உங்கள் கையை விட்டு போகிறக்குண்டான அமைப்பில் ரெடியாக இருக்கிறார். அந்த குருவை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பாதகத்தையும் மாரகத்தையும் 6, 8ஐயும் நீங்கள் கழிக்கிறதுக்காக நீங்கள் அதை அந்த தங்கத்தை நீங்கள் உருக்கி மறுபடியும் அதை புதுசாக எடுத்து புதுசாக அந்த குருவை உருவாக்கி அதை நீங்கள் ஆபரணமாக நீங்கள் அணியும் பொழுது
இந்த தோஷம் அடிபட்டு போகும். எப்படி சாத்தியம்? நல்லா யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய ஜுவல்லர்லாம் நீங்கள் போகிறீங்க, பழைய நகையை கொடுங்க, புதிய நகை தாரேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பழைய நகையை கொண்டு கொடுக்குறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த பழைய நகையை ஒன்று அதை நீங்கள் பாதகமாக இருக்கிற நகையை கொண்டு போய் நம்ம பழைய நகை கொடுக்க போகிறோம். என்ன அர்த்தம்? எனக்கு டிசைன் பிடிக்கல, எனக்கு ஆரட்டாக இருக்குது பிடிக்கல, பாதகமாக இருக்குது பிடிக்கல, கர்மம் சம்மந்த அமைப்பில் இருக்குது எனக்கு வேண்டாம், நம்ம கொண்டு போய் அதை கொடுத்துட்டு வேறு மாற்றவும் தானே மாற்றுறீங்க. இதுதான் 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டது. 6, 8 பாதகம் மாரகம் கர்மம் சம்மந்தப்பட்டால் அந்த பொருள் மேல் நமக்கு நாட்டம் வராது. அந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்குங்கிற அந்த சூழலை அந்த கிரகங்கள் உருவாக்காது. அது ஏதோ ஒரு ரூபத்தில் அதை நோக்கி வெளியே தான் போக துடிக்கும். அதை நீங்களே கொண்டு போய் இப்போ அந்த ஜுவலர்லாம் கொண்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்க, வேண்டாம்னு கொடுக்குற பொருள் என்ன பண்ணுறாங்க? அவங்க மறுபடியும் அதை உருக்கி நீங்கள் கொடுத்த பாதகம் மாரகம் 6, 8 தொடர்பு சம்பந்தப்பட்ட அந்த நகையை கொண்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்க. அவங்க அதை அப்படியே வாங்கி அந்த பாதகத்தையும் மாரகத்தையும் ஒன்றா போட்டு ஒரு குண்டாவில் போட்டு உருக்கி அப்படியே புதிதாக ஒரு தங்கத்தை எடுத்து அதை அவங்க ஆபரணமாக செஞ்சு அதை அவ வியாபாரமாக மாற்றுறாங்க. அவங்களுக்கு வருமானம் கொட்டுது கொட்டுது கொட்டுது. அதே விஷயத்த நீங்கள் செஞ்சால் என்ன? இது என்னுடைய கேள்வி. அடிக்கடி என் மனசில் ஒரு சில கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கேள்வியில் 2 நாளைக்கு முன்னால் கேட்ட கேள்விக்கு எனக்கு கிடைச்ச பதில், என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்தாத ஒரு விஷயத்தை நான் கொடுக்கவே மாட்டேன். அப்போ தங்க நகை வியாபாரம் பண்ணுறவங்க நீங்கள் கொடுக்குற நகையை கொண்டு போய் அதை 6, 8 சம்மந்தப்பட்டு அத்து போச்சு, உடஞ்சி போச்சு, அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று காரணம் வருதுன்னு வைங்கலாம், போட்டு உருக்கி அதை அப்படி புதுசாக எடுத்து அதை ஆபரணமாக மாற்றும் பொழுது அங்கே குரு பகவான் பல கோடிகளை கொட்டுகிறார். 6, 8 பாதகம் சம்பந்தப்பட்டிருக்கும்போது உங்களுக்கு அங்கே அந்த குரு பகவான் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார். நீங்கள் கொண்டு கொடுக்குறீங்க, அவங்க புதுசாக பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு லாபமாக மாறுது. அப்போ அதே விஷயத்தை நீங்கள் ஏன் செய்யக்கூடாது? 150 கிராம் நகை வீட்டில் இருக்குது, 150 நகையும் ஒரு ஆசையை கூப்பிட்டு உருக்குங்க, 140 கிராம் தான் வரும், சரிங்களா? அந்த 140 கிராமுக்கு என்ன நகை செய்ய முடியுமோ உங்களுக்கு பிடிச்ச நகையாக நீங்கள் செஞ்சு நீங்கள் கழுத்தில் போட்டு பாருங்கள். சத்தியமாக ஒரு நாள் கூட அந்த நகை அடகு போகாது. ஏன்? அங்கே பாதகத்தையும் 6, 8ஐயும் மாரகத்தையும் கர்மத்தையும் நீங்கள் அழிச்சிடுறீங்க. குரு புதிதாக முளைத்து வருகிறார். அந்த குரு உங்களுக்கு கூடவே இருப்பார், யோகமான குருவாக இருப்பார். அடியேன் உணர்ந்த விஷயம். அப்போ உங்கள் வீட்டில் தங்கம் தங்கலைன்னா எப்படி தங்கம்? நம்ம தான் எல்லாமே 6, 8 இருக்குது நம்ம ஜாதகத்தில். அப்போ தங்காத தங்கத்தை தங்க வைக்கணும் அப்படின்னாச்சுன்னா ஒன்று அடித்து உடைக்கணும். இப்போ உங்கள் குழந்தை சொல்லி கேட்கலாம், என்ன பண்ணுவீங்க? கம்பெடுத்து பெரம்பெடுத்து வெளுக்கிறோமா? அந்த குழந்தை அப்புறம் அப்பா அடிப்பான்னு பயந்து வீட்டில் இருக்குதா? இதே கான்செப்ட் தங்கத்துக்கு யோசிச்சு பாருங்க, புரிஞ்சிடும். 6, 8 இருக்குது, பாதகமாக இருக்குது, அழகலை தான் போக அடம் பிடிக்குது. இப்படி பார்த்தாச்சுன்னா ஒருத்தன் கொண்டு போகிறான், அந்த கொண்டு போயிடுறான். அதுவே வெளியே போகிறதுக்கு துடிக்கிற தங்கத்தை நீங்களே உருக்கி அதை நகையாக மாற்றி மறுபடியும் உங்களுக்கு என்ன டிசைன் வேணும்னு செஞ்சுக்கிங்க. புதிதாக உருக்கி அதை நீங்கள் குருவை நீங்கள் அப்படி கொண்டு வரும்போது குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் யோகமாக வேலை செய்வார். செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை உங்கள்கிட்ட ஒரு 20 கிராம் தான் தங்கம் இருக்குன்னா அந்த 20 கிராமையும் உருக்கி ஒரு 4 பொருள் செய்யுங்க. குழந்தைக்கு ஒரு கம்மல், உங்களுக்கு ஒரு மோதிரம், ஒரு ஜிமிக்கி, இப்படி ஏதோ ஒன்று இல்லை ஒரே செய்யினா செய்யுங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாற் போல் அந்த குருவை மாற்றி உங்கள் தோல்லையும் காதலையும் மூக்களையும் கழுத்துலையும் நீங்கள் மாட்டும் பொழுது குரு பகவான் அடைகலைக்கு ஓட மாட்டார், வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருப்பார். செஞ்சு பாருங்கள். இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப 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 சக்ஸஸாக இருக்கும். ஏன்னா தங்கம் வாங்கும்போது கஷ்டப்பட்டு வாங்கிடுறோம், 4 நாளுக்கு 5 நாள் போடுறோம், அப்புறம் கொண்டு போய் அடகு வைக்கிறோம், அப்புறம் வட்டி கட்ட முடியாமல் திருப்ப முடியாமல் அப்படியே போயிடுது. இதை நீங்கள் திருப்பி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா தங்க நகை உங்கள் கையை விட்டு போகாது. குரு பகவான் யோகத்தை மட்டுமே செய்வார். சத்தியமான உண்மை, அடியேன் உணர்ந்த உண்மை. குரு பகவானை நீங்கள் இப்படி இயக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கை ஜெயிச்சுக்கே இருக்கலாம். திடீர்னு ஜுவல்லரி பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், அப்போ தான் அந்த குருவை பற்றி யோசித்தேன். இந்த குரு ஏன் அங்கேருந்து நம்மகிட்ட இருந்து அங்கே போகிறாரு, அங்கே போய் மறுபடியும் இன்னொருட்ட போகும்போது நல்லா யோகமாக போகிறாரு. அந்த யோகமாக போகிற குரு சும்மா யோகமாக போகிறாரா? யார் உருக்குறாங்களோ அவங்களுக்கு பல கோழியை கொடுத்து தானே போகிறாரு. இதுதான் பாயிண்ட்டு. குருவை கொண்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த கடைக்காரர் வாங்குறாரு, அதை குருவை 6, 8 அவர் போட்டு உருக்கி உருண்டை பிடிச்சி மறுபடியும் ஒரு ஆபரணமாக செஞ்சு அவர் இன்னொரு பக்கம் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது யோகமாக மாறுதோ இல்லையோ, கடைக்காரருக்கு யோகமாக மாறுதில்ல. அப்போ அதே விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அந்த குரு உங்கள் வீட்டிலேயே இருப்பார், வருமானத்தை கொடுப்பார், யோகத்தை கொடுப்பார், அடைகளைக்கு போக மாட்டார் மொத்தத்தில். சரிங்களா? இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும்.
சரி ஒன்றும் இல்லை, அவ்வளோ தூரம் செய்ய முடியாதப்பா, வேறு சிம்பிளாக சொல்லு அப்படின்னாச்சுன்னா, ஒரு மோதிரத்தை கையில் போட்டுக்கிறீங்க, அந்த மோதிரம் அடிக்கடி அடகடை போயிட்டே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, அந்த மோதிரத்தையாவது உருக்கி மறுபடியும் அதே மோதிரத்தை வேறு மாடலில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்கிற பரிகாரம் சக்ஸஸானு தெரிஞ்சு மொத்த நகையும் நீங்கள் முடிவெடுங்க. முதல்ல ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நான் சொல்லிட்டேன், ஒரு கம்மல் இருக்குது, அடிக்கடி அழகு கடை போயிட்டே இருக்குது, ஒரு ஜிமிக்கி இருக்குது, அடிக்கடி அழகு கடை போயிட்டே இருக்குது, அடிக்கடி நம்ம ஒரு செயின் வச்சுருக்கோம், அடிக்கடி அடைகளை வச்சுட்டு எடுக்கணுன்றது, கையில் கழுத்தில் நிற்க மாட்டேன், கையில் நிற்க மாட்டேங்கி, ஒன்றும் வேண்டாம். அந்த ஒரு நகையை மட்டும் உருக்கி அதை சுத்தம் பண்ணி உருக்கி மறுபடியும் அதே டிசைன்லேயே செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். சக்ஸஸாக இருக்குது, சிறப்பாக இருக்குதுன்னு தோணும்ல, அதற்கப்புறம் அனைத்து நகையும் ஒட்டா வச்சு செய்யலாமான்னு ஒரு முடிவெடுங்க, சரியாக இருக்கும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். என் முத்தாரம்மன் வாக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சோறே பதமாக இருக்கும். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.